மகிழ்நன் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பேரழிவு நச்சு நாம் குடிக்கும் குடிநீரில் கலந்துள்ளது. மருத்துவர் அன்புமணி அவர்கள் எச்சரிக்கை. எச்சரித்த பின்பும் கண்டுகொள்ளாத மாநில அரசு. என்ன நடந்தது? கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி இந்தியாவின் புகழ்பெற்ற ஏரிகளில் முக்கியமானது. அந்த ஏரியை நிர்மாணித்தது ஒரு வன்னிய பேரரசர் என்பது கூடுதல் செய்தி. இந்த கடலூர் மாவட்டத்திற்கு பாசன நீராக பயன்படுவது மட்டுமல்லாமல் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வீராணத்திற்கு மற்றொரு பெயரும் உண்டு. கலைஞர் அவர்கள் வீராணம் குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த திட்டம் எவ்வாறு சீரழிந்து போனது, அதனால் ஏற்பட்ட நட்டம் என்ன என்பது தனி ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக தனியாக ஒரு வலையொலி பதிவு போட்டாலும் கூட அது 1 மணி நேரம் கலந்தாசிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் வீராணம் புகழ்பெற்றது. சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பரப்பளவு உள்ள ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஏரி இன்றும் வற்றாமல் குன்றாமல் இந்த மக்களுக்கு பெரிய நீர் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது வீராணம் ஏரியில்? அன்புமணியின் எச்சரிக்கை என்ன? நாம் ஆழ்ந்து அவருடைய அறிக்கையை பார்ப்போம். 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் தன்னுடைய படைகள் மூலமாக அவருடைய எதிரி நாடுகளில் உள்ள நீர்நிலைகளில் நச்சு கலந்த ஒரு பாசிகளை கலந்து விட்டதாகவும், அதனால் அந்த நாடுகள் ஒரு பெரிய பேரழிவை சந்தித்தன என்பதும் கடந்த கால வரலாறு. அந்த ஒரு நச்சு பாக்டீரியா தான் தற்போது வீராணம் ஏரியிலும் கலந்திருப்பதாக இன்றைக்கு ஒரு ஆய்வு அறிக்கை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வு அறிக்கையை ஆய்வு செய்து வெளியிட்டவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனமான சென்னை பல்கலைக்கழகமும் மாநில கல்லூரியும் தான். இது தனிநபருடைய ஆய்வு அல்ல, இது அரசு சார்ந்த நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு நீர்நிலையில் 1 லிட்டர் அளவுக்கு இந்த பாசி எவ்வளவு கலந்திருக்கும் என்று சொன்னால் 1 மைக்ராம் அளவு தான் கலந்திருக்கும். அந்த நச்சு 1 மைக்ராம் அளவு இயல்பாகவே கலந்திருக்கும் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. ஆனால் அந்த ஆய்வுக்கு மாறாக, அந்த இயல்புக்கு மாறாக இன்று வீராணம் ஏரியில் எந்த அளவுக்கு கலந்திருக்கிறது என்று சொன்னால் 1 லிட்டர் தண்ணீருக்கு முதல் நிலை பாக்டீரியாவினுடைய நிலை நாங்கள் சொல்கிறோம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 17.72 மைக்ராம் அளவும், அதே 2ஆம் வகை நச்சுக்கு 19.38 கிராம் அளவும் அந்த நச்சு கலந்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நீரானது காவிரி நீரினுடைய கடைசி நிலை வரை வீராணத்தில் கலந்து பின்பு அந்த வீராணத்தினுடைய ஏரியினுடைய தண்ணீர் தான் சென்னைக்கு கூட குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கிய நீராதாரத்தில் இது போன்ற ஒரு நச்சு கலந்திருக்கிறது என்பது எவ்வளவு கவலைக்குரிய செய்தி. இதனை உடனடியாக வெளிப்படுத்தி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு. அவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு பொதுமக்களால் இது போன்ற பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரே தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் என்பது உள்ளங்கை நெல்லைக்கனி. காரணம், சமீபத்தில் இதே சென்னை மாநகரின் எண்ணூர் பகுதியில் ஒரு உர ஆலையிலிருந்து வெளிப்பட்ட நச்சு வாயுவால் அப்பகுதி மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதும், அப்பகுதியினுடைய மக்களுக்கு உடனடியாக மருத்துவ முகாம் நடத்தி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்த்து ஆலோசனைகளை வழங்கி மருந்துகளையும் வழங்கிவிட்டு உங்களுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என்றும், அது மட்டுமல்லாது இந்த பகுதி மக்கள் பெருளவில் நட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு நிவாரணத் தொகையை உடனடியாக விரைந்து கொடுக்க வேண்டும். அந்த நிவாரணத் தொகை என்பது ஒரு ஒரு பேருக்கென்று இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நிவாரணமாக இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அப்படி ஒரு பொதுமக்களுக்கு இது போன்ற இயற்கை பிரச்சனையாக இருந்தாலும், இயற்கையினுடைய வாயு பிரச்சனைகளாக இருந்தாலும், இயற்கையினுடைய சீரழிவுகளாக இருந்தாலும், அல்லது இது போன்ற நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக இருந்தாலும் அதற்கான ஆய்வுகளை
உதாரணத்தோடு உடனடியாக எடுத்து சொல்வதில் இன்றைய தலைவர்களில் முக்கிய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது இன்றைக்கான மக்களிடையே பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. சரி, தமிழக அரசு என்ன எடுக்க வேண்டும், அது என்ன எடுத்தால் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதையும் மருத்துவர் அவர்கள் இந்த செய்தியுடனாக தெரிவித்திருக்கிறார். அது என்ன செய்தி என்றால், பொதுவாக இது போன்ற நிலைகளில் அந்த ஏரியை சுற்றி கோரைப்பற்கள் என்ற அந்த புல்வெளிகளை வளர்ப்பதனால், கோரைப்பற்களை வளர்ப்பதனால் கூடுமானவரை இந்த நச்சு பாக்டீரியா என்பது நீலப்பச்சை என்று தமிழில் சொல்கிறார்கள். அந்த பாசி என்பது நீலப்பச்சை பாசி என்பது உடனடியாக அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கோரைப்பற்கள் ஏற்படுத்தும் என்ற தீர்வையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலக போரில் கலக்கப்பட்ட அந்த பாக்டீரியா எப்படி இன்று இந்த வீராணம் ஏரியில் கலந்திருக்கக்கூடும் என்ற ஆய்வையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கான காரணம், இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய சுத்திகரிக்கப்படாத நீர், ரசாயன கலவை நேரடியாக இந்த ஆறுகளில் கலப்பதனாலும், கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய காவிரி நீர் சுத்திகரிக்கப்படாமல் வருவதாலும், பல்வேறு இடங்களில் இந்த சமூக விரோதிகளால் கலக்கப்படுகின்ற நச்சு கழிவுகளாலும் இந்த நீர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பது இந்த ஆய்வின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதனை ஆய்ந்து தொலைநோக்கு பார்வையோடு அதற்கான தீர்வை சொல்லக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் என்பதும், அதே வேளையில் எதிர்கால சந்ததியினர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அதற்கான ஒரு நல்ல தலைவராக நம் கண்முன்னே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் என்பதும் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதில் அரசுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய வேண்டுதல் என்னவென்றால், உடனடியாக நிபுணர்களை அந்த ஏரிக்கு அனுப்பி உடனடியாக என்ன தீர்வு எடுக்க வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது போன்றெல்லாம் ஒரு தீர விசாரித்து அதனை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இவர்கள் செய்வதோடு இவர்களோடு அதை நிறுத்தி கொள்ளாமல், மக்களுக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை அந்த அறிக்கை மூலமாக அல்லது அங்கே ஒரு விளம்பர பலகை மூலமாக கூட வைக்கலாம். அது மக்களுக்கான ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் என்பது ஐயாவினுடைய அறிக்கையிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. மீண்டும் வேறு ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.